விஜய்க்கு வாக்களிப்பவர்கள்ட்ட நீங்க லைட்டா பேசி பாருங்களேன். புதுசா ஒருத்தர் வரட்டுமேங்குவாங்களே ஒழிய விஜய் வந்தா என்ன நடக்கும்னு அவங்க சொல்ல தெரியாது. புதுசா ஒருத்தர் வரட்டுமே, எத்தனை காலத்துக்கு தான் இவங்களே இருப்பாங்க, இது மட்டும்தான் அவங்களோட பேச்சா இருக்கும். விஜயகாந்த் வந்தப்பயும் இவங்க அதை தான் சொன்னாங்க. புதிதா. ஆனால் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், விஜயகாந்துடைய ரசிகர்கள் இவங்க ரசிகர்கள் இருந்து வேறுபட்டவங்க. விஜயகாந்த் வந்து ஏழை ஜாதி படத்துல இருந்தே தன்னுடைய மன்றங்களை உருவாக்குனர். உள்ளாட்சி தேர்தலில் 92, 93 ஏழை ஜாதி படத்துல இருந்தே அரசியல் பேசினார்ல, அவருடைய ரசிகர்கள் வேட்டி கட்டிட்டு இருப்பாங்க. ஏழை ஜாதி, நிறைஞ்ச மனசு, இந்த படத்துக்கு ஓப்பன் விஜயகாந்த் படம் ஓப்பனிங் ஷோ போறீங்களேன், ரஜினி படம் விஜய் அஜித் படம் ஓப்பனிங் ஷோ மாதிரி இருக்காது. சீட்டை உடைக்கிறது, ஃபேனை உடைக்கிறதுலாம் இருக்காது. அது வேற மாதிரி இருக்கும். விஜயகாந்த் படம் ஓப்பனிங்கிறது எம்ஜிஆர் இறந்ததுல இருந்தே ரொம்ப தெளிவா அரசியல் செஞ்சவர் அவர் தான். 87, 88க்கு அப்புறம் ஜானகி வேனை வாங்கினதுல இருந்து ரொம்ப அழகா எம்ஜிஆருக்கு அடுத்து நான் தான் சொன்னதுல இருந்து, கருப்பு எம்ஜிஆர்னு கொண்டு வந்ததுல இருந்து ரொம்ப அழகா கொண்டு வந்தாரு. ஜெயலலிதா எதிர்ப்பு இதெல்லாம் நாசுக்கா பண்ணாரு. கலைஞர் லைட்டா ஆதரிச்சாரு. தன் ரசிகர் மன்றங்கள் எல்லாத்தையுமே அரசியல் மன்ற கொடியெல்லாம் அவர் அப்பயே ஆரம்பிச்சிட்டாரு. வல்லரசு படத்திலேயே மோதிரத்துல கொடியை காமிப்பார். விஜய் ரசிகர்கள் அப்படி கிடையாது. அவருக்கு வந்து ரசிகர் மன்றங்களை அப்ப இருந்தே மக்களுக்கான ஒரு பிரதிநிதியா, விஜயகாந்த் ரசிகர் மன்றம்னா எப்படின்னா 40 வயசு லேடிஸ் வந்து விஜயகாந்த் ரசிகரா இருப்பாங்க. அவருடைய மாஸ் வந்து கிராமத்துல வேற லெவல்ல இருந்தது விஜயகாந்த். விஜய்க்கு முழுக்க பொலிட்டிக்கல் தான், புரியுதுங்களா? அதனால விஜயகாந்தோட கூட ஒப்பிட முடியாது. விஜயகாந்த் வந்து ரொம்ப 92ல இருந்து உருவாக்கி 2005ல தாங்க போட்டி போட்டாரு. அவரு 2006 எலெக்ஷன்ல தான் போட்டி போட்டாரு. 2005 மதுரை தோப்பூர்ல மாநாடு நடத்தினாரு. 92ல இருந்தே ரசிகர்களை வேட்டி கட்டிய ரசிகர்களை உருவாக்குனாரு. மாட்டு வண்டி கட்டிட்டு வந்து படம் பார்ப்பாங்க. ஒரு பெரும் பயணத்துக்கு அப்புறம் தான் அவர் எலெக்ஷனுக்கு வர்றாரு. கண்டிப்பா. விஜய்க்கு அப்படி கிடையாது. 53ல இருந்து டைரக்டா தானே ஷூட்டிங் முடிச்சுட்டு தானே வர்றாரு. அதனால அதோட கூட ஒப்பிட முடியாது.